இது ஒரு நல்ல முயற்சி. தோக்குறமோ ஜெயிக்கிறமோ போராடுறோமோ இல்லையான்றது தான் முக்கியம். அன்பின் மொழியை அவர் பேசுகிறார். இன்றைய நவீன உலகுக்கு, இன்றைய இந்திய சமூகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய அருட்பணியினை மேற்கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு போதிய ஆதரவை நல்க இந்திய மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் இன்னமும் முன்வரவில்லை என்பது துரதிருஷ்டவசமான உண்மை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் 150 பேரை நாடாளுமன்றத்திலிருந்து தூக்கி வெளியில் அடிச்சுட்டு சட்டங்களை நிறைவேற்றக்கூடியவர்கள் சர்வாதிகாரிகளாகவும் வெறுப்பு அரசியலை விதைப்பவர்களாகவும் தான் இருக்க முடியுமே தவிர அவர் மக்கள் பிரதிநிதிகளாகவோ ஜனநாயகத்தின் புதல்வர்களாகவோ அன்பின் மொழியை பேசக்கூடியவர்களாகவோ ஒருபோதும் இருக்க முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களோடு மக்களாக ராகுல் காந்தி நிற்கிறார். மக்கள் வாக்களிக்கிறாங்களா வாக்களிக்கலையான்றதை பற்றி கவலைப்படலை. ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து அவர் கீழ் துணை முதலமைச்சராக இருந்தவர் நான் வாயை திறந்தால் அவர் திஹார் சிறைக்கு போவார் என்று சொன்னால் நீங்கள் வாயை திறக்காமல் இருந்தாலும் சிறைக்கு போக வேண்டிய சூழல் வரும். 24ல் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் சத்தியமாக இருக்காது. 26ல் எப்படி வேணா ஆகலாம். இதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓவிச் தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். சும்மா அடுத்தபடியாக இந்த அளவில் விஜயகாந்தருடைய இந்த அஞ்சலி நிகழ்வை வைத்துக்கொண்டு திரு ராகுல் காந்தி அவர்களுடைய 2ஆம் கட்ட, அதாவது பாரத் ஜோடா யாத்திரை தொடங்கி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, கர்நாடகாவில் ஆட்சியை பிடிக்க அளவுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா கூட நீங்களும் கூட சில இடங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ 2வதாக அடுத்து ஜனவரி 14ஆம் தேதி ராகுல் காந்தி ஒரு யாத்திரையை தொடங்குறாரு, பாரத நியாய யாத்திரைங்கிறது. ஸோ இது என்ன மாதிரியான திட்டமிடல் காங்கிரஸ்கிட்ட இருக்குது? இது எந்த அளவுக்கு 2024 தேர்தலுக்கு காங்கிரஸிற்கு அல்லது இந்தியா கூட்டணிக்கு பலம் அளிக்கும் நினைக்கிறேன்? அது இந்தியா கூட்டணிக்கு பலம் அளிக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திரையில் கிடைத்த பலன்களையே காங்கிரஸால் அறுவடை செய்ய முடியாமல் அது பெரிய அளவில் காங்கிரஸுக்கு உதவி செய்யவில்லை என்பது இந்த நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல்களில் ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் கிடைத்த முடிவுகள் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டன. இந்த முறை அவர் கிழக்கிலிருந்து மேற்குக்கு பயணப்படுகிறார். மணிப்பூரில் தொடங்கி மும்பையில் முடிக்கிறார். 6000 கிலோமீட்டருக்கு மேலே போகிறார். இந்த முறை வெறும் நடைப்பயணம் மட்டும் கிடையாது, பஸ்ஸில் நிறைய நேரம் பயணிக்கிறார். இடம் பத்தாதுன்ட்டு கிட்டத்தட்ட 16-17 மாநிலங்கள் வழியாக பயணிக்கிறார். இது ஒரு நல்ல முயற்சி. தோக்குறமோ ஜெயிக்கிறமோ போராடுறோமோ இல்லையான்றது தான் முக்கியம். அன்பின் மொழியை அவர் பேசுகிறார். இந்தியாவில் இன்று கனன்று விட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக மெசேஜ் ஆஃப் லவ் அண்ட் பீஸ், அமைதி மற்றும் அன்பின் மொழியை அவர் மக்களிடம் எடுத்து செல்கிறார். தோக்கிறது ஜெயிக்கிறதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் மன்றத்தில் அவர் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து மக்களிடம் போய் அவர் தன்னுடைய செய்தியை, அன்பின் மொழியை பேசுவது என்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒன்று தான். நான் இப்போ இன்றைக்கி காலையில் வரும்போது ஒரு பேப்பரில் பார்த்தேன், ரகுராம் ராஜன், ஆர்பிஐ கவர்னர், முன்னாள் கவர்னர், அவர் ராகுல் காந்தியோட பாத யாத்திரையில் கலந்து கொண்டதை பற்றி பேசும்போது நான் கலந்து கொண்டது எனக்கு முழு மகிழ்ச்சி என்று அதை டிஃபெண்ட் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறார்? வெறுப்பு அரசியலை நாம் பேசக்கூடாது, அன்பின் மொழியையும் ஒருவரோடு ஒருவர் ஒத்திசைந்து வாழ்வதையும் பேசக்கூடிய அரசியல்வாதிகளுடன் நான் இசைந்து பயணப்பட விரும்புகிறேன். அதனால் வெறுப்பை நான் ஏற்க மாட்டேன், அன்பின் மொழியை மட்டும்தான் ஏற்பேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவு அரசியலுக்கு அப்பாற்பட்ட சக்திகளையும் தன்னுடைய பாரத் ஜோடோ யாத்திரையில் அவர் ஒருங்கிணைத்தார். அவர் யாருக்கு எதிராகவும் பேசலை, அதாவது யாரையும் வசைப்பாடிலாம் பேசல, அன்பின் மொழியை மட்டும்தான் அவர் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். அதனால தான் டெல்லியில் யாத்திரைக்கு போகும்போது எல்லாரும் இது வரைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் பண்ணாததை வாஜ்பாய் சமாதியில் போய் கூட ஒரு அஞ்சலி செலுத்தினார். காந்தி சமாதி, இந்திரா காந்தி சமாதி, நேரு சமாதி, ராஜீவ்காந்தி சமாதிக்கு போனவர் அப்படியே வாஜ்பாய் சமாதிக்கும் போய் அஞ்சலி. அது ஒரு மெசேஜ். வாஜ்பாய் சமாதிக்கு அவர் போகிறதால ஒரு பிஜேபிக்காரன் கூட ராகுல் காந்திக்கு ஒன்றும் ஓட்டு போட போகிறது கிடையாது. ஆனால் நான் எல்லாரையும், இந்த நாட்டின் தலைவர்களாக இருந்த எல்லோரும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லோருக்கும் நான் அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன். அதில் எல்லா காங்கிரஸ்காரனும் காந்தியிலேருந்து ராஜீவ்காந்தி வரைக்கும் தான் போவான். ஆனால் நான் அதை தாண்டி எதிர்முகாமில் இருந்த ஒரு தலைவருக்கும், அவர் அளவில் அவர் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் அவரும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக தன்னாலான பங்களிப்பினை செய்திருக்கிறார். ஆக அவரையும் நான் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன்னு அங்கே போய் அந்த சமாதியில் அவர் மலர் நிலையம் வைத்து அஞ்சலி செலுத்தியது ஒரு புதிய வகை அரசியலை ராகுல் காந்தி ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை விதைத்தது. துரதிருஷ்டவசமாக இந்திய மக்கள் இன்றைக்கு மதவாத அரசியல், மதவெறி அரசியல், பெரும்பான்மை மதவெறி அரசியலின் பின்னாலும் தேசபக்தி என்கின்ற பெயரால் கிளப்பி விடப்படுகின்ற வெறியின் பெயராலும் தங்களையே இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்பின் மொழியை பேசக்கூடிய, இந்த உலகத்தையே ஒரு குடும்பமாக கருதக்கூடிய, வசுதேவ குடும்பகம் என்று சொல்லக்கூடிய
இந்த பூமி கோளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் தன் குடும்ப உறுப்பினராக பாவிக்கக்கூடிய உயர்ந்த தத்துவத்தை இந்த உலகத்துக்கு போதித்த இந்தியாவின் கடந்த கால வரலாறை, இந்தியாவின் மாண்பினை இன்றைய நவீன உலகுக்கு, இன்றைய இந்திய சமூகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய அருட்பணியினை மேற்கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு போதிய ஆதரவை நல்க இந்திய மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் இன்னமும் முன்வரவில்லை என்பது துரதிருஷ்டவசமான உண்மை. ஆனால் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். கிழக்கிலிருந்து தெற்கிலிருந்து வடக்குக்கு நடந்தவர் இன்று கிழக்கிலிருந்து மேற்குக்கு நடக்கப் போகிறார். பாஜக வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அவர் நடக்கிறார். நிச்சயம் இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு முடிவு. தோக்கிறதுமோ ஜெயிக்கிறோமோ, போராடினோமா இல்லையா என்பதுதான் வாழ்க்கையில் முக்கியம் என்பார்கள். எல்லோருக்கும் அன்பையும் நல்லிணக்கத்தையும் மத ஒற்றுமையையும் போதிக்கக்கூடிய ஒரு மெசேஜை அவர் இன்றைக்கு மீண்டும் மக்கள் மன்றத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். பாராட்டத்தக்கது, உண்மையில் பாராட்டத்தக்கது. தங்களால் நீங்கள் சொல்கிறீங்க அன்பின் மொழியை விதைப்பதற்கு, அன்பின் மொழியில் பேசுவதற்கு முன்னாடி அப்படி தான் பண்ணார், இப்போது அதை தொடர்றாரு. மாறா இப்போ திசை தான் மாற்றம், கிழக்கிலிருந்து மேற்கு அப்படிங்கிறத சொல்கிறீங்க. ஒரு நீங்கள் அன்பின் மொழியில் பேசுகிறாரு அப்படின்னாலே வெறுப்புக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. அப்போ வெறுப்பை யார் விதைக்கிறாங்க? அதுக்கு எதிரான பிரச்சாரம். அவர் வெறுப்புக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதனால தான் அன்பின் மொழியை பேசுகிறார். வெறுப்பை யார் விதைக்கிறாங்கன்னு தெரியும். பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இன்றைக்கு வெறுப்பை இந்தியாவில் விதைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டின் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பிரதமரே தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு பொருந்தாத விதத்தில் வெறுப்பை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு விதைத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு எண்ணிலடங்காத உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். எதிர்ப்பவர்கள் எல்லாம் விரோதிகளாக பாவிக்கக்கூடியவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் 150 பேரை நாடாளுமன்றத்திலிருந்து தூக்கி வெளியில் அடிச்சுட்டு சட்டங்களை நிறைவேற்றக்கூடியவர்கள் சர்வாதிகாரிகளாகவும் வெறுப்பு அரசியலை விதைப்பவர்களாகவும் தான் இருக்க முடியுமே தவிர அவர் மக்கள் பிரதிநிதிகளாகவோ ஜனநாயகத்தின் புதல்வர்களாகவோ அன்பின் மொழியை பேசக்கூடியவர்களாகவோ ஒருபோதும் இருக்க முடியாது. அவர் வெறுப்பு அரசியலுக்கு எதிராகத்தான் அன்பின் அரசியலை, அன்பின் மொழியை பேசுகிறார். யார் வெறுப்பு அரசியலை விதைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் நரேந்திர மோடியும் மோகன் பகவத்தும் அமித்ஷாவும் தான் இன்றைக்கி இந்தியாவில் வெறுப்பு அரசியலின் பிதாமகர்கள். மக்களை துண்டு துண்டாக பிளவுபடுத்தி கூறு கூறாக பிளந்து மதத்தின் பெயரால் இன்றைக்கு யார் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை தாண்டி அவர் போக முயற்சிக்கிறார். மக்களே ஓட்டு போடல, திரும்ப திரும்ப எங்களுக்கு பிஜேபி தான் வேணும் மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவிச்சுட்டு போங்க தான் விடணும். ஆனால் நம்ம செய்யறதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அந்த பணியைத்தான் இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகும் ஒரு மக்கள் மன்றத்துக்கு தான் திரும்ப திரும்ப நிற்கிறார். இத்தனை முறை நீங்கள் காங்கிரஸுக்கு வாக்களிக்காமல் புறக்கணித்தாலும், ராகுல் காந்தியை ஏகடையம் செய்தாலும், ராகுல் காந்தியை தோற்கடித்தாலும் அவர் திரும்ப 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 மக்கள் மன்றத்தில் தான் நிற்கிறார். பாதிக்கப்பட்ட 2 மாதங்களாக 2 மாதங்கள் பாதிக்கப்பட்டு 4 மாதங்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு ஓரளவு இயல்பு நிலை திரும்பி இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு இந்த நிமிடம் வரையில் பிரதம மந்திரி எட்டி பார்க்கவில்லை. மணிப்பூரோட அண்டை மாநிலமான மிசோராமுக்கு எல்லா தேர்தல் பிரச்சாரம் நடந்தாலும் குட்டி குட்டி கிராமத்துக்கெல்லாம் போய் தெரு தெருவாக சுற்றக்கூடிய இந்த தேசத்தோட பிரதம மந்திரி மிசோராம் மாநிலத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் காலே வைக்கலை. ஏன்னா மணிப்பூர் அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலம். சொந்த மக்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டும் துப்பாக்கியால் சுட்டு கொண்டும் வெடிகுண்டுகளால் தாக்கி கொண்டும் உயிரிழக்கும்போது அங்கு போய் ஆறுதல் சொல்வதற்கு மனம் இல்லாதவர்கள் ஐவரி டவர்னு கோபுரத்தில் உட்காந்துக்கிட்டு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களோடு மக்களாக ராகுல் காந்தி நிற்கிறார். மக்கள் வாக்களிக்கிறாங்களா வாக்களிக்கலையான்றதை பற்றி கவலைப்படலை. 2024 பிஜேபி மறுபடியும் ஜெயித்தாலும் எல்லாரும் பிஜேபி தான் ஜெயிக்குன்றாங்க பெரும்பாலானவங்க. அப்படியே ஜெயித்தாலும் காங்கிரஸோ ராகுல் காந்தியோ ஒன்றும் களத்திலேருந்து விலக போவது கிடையாது. அவர்கள் அப்பொழுதும் மக்கள் மன்றத்தில் தான் போயிருப்பார்கள். மக்களுக்கு புத்தி வரலான்னா நஷ்டம் மக்களுக்கு தான், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஆகவே இந்த பாரத் நியாய யாத்திரை என்பது ஜனவரி 14 தொடங்கி மார்ச் 20 முடியுது. கிட்டத்தட்ட 2 மாதம் இதுக்கு மேலே நடக்குது. கிழக்கிலிருந்து மேற்குக்கு நடக்கிறார். 6200 கிலோமீட்டர் நடக்கிறார். பேருந்து மூலம் பயணம் செய்கிறார். நல்லதோர் முயற்சி, மிக மிக நல்ல முயற்சி, பாராட்டத்தக்க முயற்சி. எண்ணற்ற நல்லோரின் இதயங்களை அவர் தொட முயற்சிக்கிறார். விருப்பப்பட்டவங்க அவரை பின்பற்றலாம், இல்லை என்றால் அது அவர்கள் தலையெழுத்து. நல்லதோ கெட்டதோ, வெற்றியோ தோல்வியோ, என் மனம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை, என் மனதுக்கு சரி என்று பட்ட ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். அதை ஏற்றுக்கொண்டு என் பின்னால் வருபவர்கள் வரட்டும், இல்லாவிட்டால் எனக்கு கவலை இல்லை, என் பயணம் தொடரும். இதுதான் மகாத்மா காந்தியோட மொழி. நான் காலடி எடுத்து வைக்க என் முன்னால் ஓரடி நிலமும் அது என் கண்களில் படுவதற்கு ஒளியும் இருந்தால் போதும், என்னுடைய பயணம் தொடரும். எவர் என் பின்னால் வருகிறார்கள் அல்லது வரவில்லை என்று நான் பார்க்க மாட்டேன். இது மகாத்மா காந்தியோட மொழி. கிட்டத்தட்ட அது இன்றைக்கி ராகுல் காந்தி பின்பற்றுகிறார் என்று தான் நான் நம்புகிறேன். இதனால் மகாத்மா காந்தியோட ராகுல் காந்தி ஒப்பிடுவதாக எண்ணிக்கொண்டு சிலர் கருத்துக்களை பகிர்வார்கள். நண்பர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், தேசப்பிதாவுடன் நான் ராகுல் காந்தியை ஒப்பிடவில்லை. ஆனால்
இன்றைக்கு வெறுப்பு அரசியலும் சக மனிதனை வெறுக்கக்கூடிய சூழலும் இருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான காலகட்டத்தில் அன்பின் மொழியை பேசக்கூடிய மனிதன் மற்றவர்களை விட, ஆட்சியாளர்களை விட 1000 மடங்கு உயர்ந்தவன். அவன் ஜெயிக்கிறானா தோக்கிறானான்றது அடுத்த விஷயம். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசியல்லையும் ஒரு 2 நாளாக ஒரு பரபரப்பான விஷயங்கள். திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓபிஎஸ் அவர்களும் மாறி மாறி பேசியிருக்காங்க, யார் ஜெயிலுக்கு அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்த பிறகு நடந்தக்கூடிய ஒரு முதல் அதிமுக பொதுக்குழு கூட்டமாக பார்க்கும்போது அங்கேயும் அவர் நிறைய பேசியிருக்கிறாரு. முதல்ல இவங்க 2 பேருக்குள்ள உள்ள திகார் செயலுக்கு அனுப்புறவங்களால என்ன பிரச்சனை? ஓபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் வாயை திறந்தேன்னா எடப்பாடி திகாருக்கு போவாருன்றாரு. கமான், நீங்கள் வாயை திறங்க சார், அவர் சிறைக்கு போகிறாரா இல்லையான்றது அப்புறம் பார்க்கலாம். நான் வாயை திறந்தா அவர் சிறைக்கு போவாருன்னா அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த வாயை திறக்காமல் இப்போ இருக்கீங்கன்றதை ஒத்துக்கிறீங்க. வாயை திறந்தா சிறைக்கு போவார் என்று சொல்வதன் மூலம் ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அதை நீங்கள் சொல்ல மறுக்கிறீர்கள். குற்றம் செய்பவனுக்கு இணையான குற்றத்தை மறைப்பவரும் செய்கிறார். அப்படின்னா முதல்ல சிறைக்கு போக வேண்டியவர் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் வாயை திறந்தா எடப்பாடி சிறைக்கு போவார் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறார். வாயை திறக்காமல் இருக்கிறது மூலமாக ஓபிஎஸ் சிறைக்கு போகலாமே, அந்த வாய்ப்பும் இருக்கு இல்லையா? இது என்ன பேச்சு இதெல்லாம்? அதிமுகவில் தன்னுடைய செல்வாக்கை அறவே இழந்து விட்ட ஓபிஎஸ் இன்றைக்கு எப்படியாவது எடப்பாடியை சீர்குலைக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகளை முடக்க வேண்டும் என்று பார்க்கிறார். வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிறார் ஓபிஎஸ். நான் வாயை திறந்தால் இபிஎஸ் வந்து திகாருக்கு போவார்ன்றாரு. இன்னொன்று சொல்கிறாரு, ஜெயலலிதாவுக்கு நான் 2 கோடி கடன் கொடுக்குறாரு. ஜெயலலிதாவுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஏதோ பெரிய அளவில் சிக்கல் மனதளவிலோ உடல் அளவிலோ ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தான் பேசுவது என்னது என்று தெரியாமல் பேச ஆரம்பித்திருக்கிறார் ஓபிஎஸ். விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ். அதிமுகவுக்குள் செல்லா காசாகிவிட்டார் ஓபிஎஸ். வேறு எந்த கட்சிக்கும் அவர் போய் சேர முடியாது. சொந்தமாக கடை விரிச்சார்னாலும் கொள்வார் இருக்க மாட்டார்கள். ஆகவே விரக்தியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு 300 நாட்கள் முதலமைச்சராக 10 ஆண்டு காலத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் இருந்தவர் தான் என்ன பேசுகிறோம் என்பதை குறித்த புரிதல் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார். தமிழக அரசியல் நகைச்சுவையான காட்சிகளை காண்பதற்கு மீண்டும் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து அவர் கீழ் துணை முதலமைச்சராக இருந்தவர் நான் வாயை திறந்தால் அவர் திகார் சிறைக்கு போவார் என்று சொன்னால், நீங்கள் வாயை திறக்காமல் இருந்தாலும் சிறைக்கு போக வேண்டிய சூழல் வரும். விஷயம் நீதிமன்றங்களுக்கு போனால் எந்த உண்மையை நீங்கள் மறைக்கிறீர்கள்? மறுபடியும் சொல்கிறேன், குற்றம் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை குற்றத்தை மறைப்பவர்களுக்கும் கிடைக்கும். இந்த புரிதல் ஏன் ஓபிஎஸ்க்கு இல்லை என்பது ஆச்சரியமானதாக இருக்கிறது. தான் என்ன பேசுகிறோம் என்ற பிரச்சனை இல்லாமல் ஒரு பேச ஆரம்பித்திருக்கிறார். அது தொடர்ச்சியாக தான் இன்னொன்று சொல்கிறார், நான் ஜெயலலிதாவுக்கு 2 கோடி லஞ்சம் கொடுத்தேன், திருப்பதிக்கே 2 கோடி கடன் கொடுத்தேன்றார். திருப்பதிக்கே லட்டு கொடுத்த கதியாக இருக்குது இது. ஓபிஎஸ் அவருடன் இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்ஸை சற்று உன்னிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி அதுக்கு பதில் சொல்கின்ற பொழுது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இது இவ்வளோ நாள் என்னை திமுக வச்சு பார்த்துருப்பாங்களா, எம்எல் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நியாயமான கேள்வி தான். ஏங்க, ஒரு முதலமைச்சர் பதவி இழந்துட்டார் 2.5 வருஷம் பொறுத்து. அவர்கிட்ட டெப்டி சிஎம்மாக இருந்தவர் நான் வாயை திறந்தேன்னா இந்த முன்னாள் முதலமைச்சர் திகாருக்கு போவாருன்னா சொல்லுங்கள். எதுக்கு இன்ஃபேக்ட் நீங்கள் எதையோ மறைக்கிறீங்கன்னு இப்போ தெரியுது. இப்போ சொல்லாட்டி தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். யாரை தெருவில் போகிற நாளாந்திர அரசியல்வாதி மாதிரி ஓபிஎஸ் பேசுகிறாருங்க. நான் வாயை திறந்தேன்னா சிறைக்கு போனேன். அப்போ எந்த ரகசியத்தை நீங்கள் மறைக்கிறீங்க? வாயை திறந்து சொல்லணும். சொல்ல மாட்டார். ஏன்னா அத்தனையும் விரக்தியில் அவர் பேசுகிறாரு. அப்படியே சொன்னார்னாலும் எந்த ஆதாரமும் அது இருக்காது. எவனா திருமண பேச்சாளர் பேசுகிறது மாதிரி அவர் பேசிட்டு போனார்னா இப்போயே அந்த லெவலுக்கு அவர் வந்துட்டார். அவர் யார் இருக்கா இன்றைக்கி? அவர்கிட்ட சொல்லுங்கள். கட்சி ஒட்டு மொத்தமாக எடப்பாடிக்கிட்ட போயிடுச்சு. ஓபிஎஸ் கூட யார் இருக்கா இன்றைக்கி? எத்தனை எம்எல்ஏ இருக்கா, எத்தனை எம்பி இருக்கா, யார் இருக்கா இன்றைக்கி ஓபிஎஸ் கூட? பிரச்சனை என்னென்னா ஓபிஎஸ்க்கு எங்கேயும் போக முடியாது. பிஜேபிக்கு போக எவ்வளோ முயற்சி செய்து பார்த்தார், மோடி அவரை சேர்த்து கொள்ளவில்லை. திமுகவுக்கு போக முடியாது, வேறு எங்கே போவார்? தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன். இப்போ தனி கட்சின்னு ஆரம்பித்தா கொஞ்சமாக செலவு பண்ணோம். அதுதான் 10 பைசா தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு கூட செலவு பண்ணாததன் விளைவு தான் இன்றைக்கி ஓபிஎஸ் அனுபவிச்சு. அதிமுக மீட்கிறது தான். அதான் எத்தனை பேர் தான் அதிமுக மீட்பாங்க? சசிகலா ஒரு பக்கம் மீட்கிறாங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கம் மீட்கிறாரு.
இதில் டிடிவி வந்து பாராட்டப்பட வேண்டியவர். அவர் தனியாக ஒதுங்கி போயிட்டார். நான் அதிமுகவை மீட் பண்ணலாம் அவர் சொல்லலை. ஏங்க ஆனாடப்பட்ட எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியில் போனோன்னா திமுக என்னதுன்னு அவர் சொந்தம் கொண்டாடலைங்க. தனியாக தான் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த மாதிரி ஓபிஎஸ்க்கு துணிச்சல் இருந்ததுன்னா தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து மக்கள் மன்றத்தில் இன்னொரு முறை 2வது முறை வலம் வரட்டும். மாறாக எதையோ பேசிக்கொண்டு இருப்பது, நான் வாயை திறந்தால் அவர் ஜெயிலுக்கு போவார், இவர் ஜெயிலுக்கு போவார், வாயை திறக்காமலே இவர் எப்போ ஜெயிலுக்கு போகிறாருன்னு தான் இப்போ கேள்வி. ஆகவே தன் நிலையை மறந்து விரக்தியின் அடிப்படையில் எல்லா பக்கங்களிலும் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டதால் நிராசையில் பேசுகிறார் ஓபிஎஸ். ஸோ அதற்கு அடுத்தபடியாக அதுக்கு முன்பு அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அதில் சில தீர்மானங்கள் கிட்டத்தட்ட 23 தீர்மானம் நிறைவேற்றப்படுது. எடப்பாடி பழனிசாமியும் பேசுகிறாரு. அவர் பேசுகின்ற பொழுது முக்கியமாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆரவாரம்லாம் பார்க்க முடியுது. இது ரொம்ப வெளிப்படையான பேச்சா அல்லது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காண்டி மீண்டும் மீண்டும்? இல்லை, இது வெளிப்படையான பேச்சு தான். அவர் இப்போ என்ன சொன்னாலும் எதிர்க்கட்சிகள் திமுக மற்றும் திமுகவின் தொங்கு சதைகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்ப மாட்டாங்க. அதிமுக பாஜக கள்ள உறவுன்னாங்க. அவங்க ஏற்கனவே உயர்மட்ட குழுவில் ஒரு கூட்டத்தை போட்டு முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க, நாங்கள் பாஜகவோட இல்லை, என்டிஏலையும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதன் பிறகு எடப்பாடி சொல்லணுன்னாங்க. எடப்பாடி 2 தடவை சொன்னார். சேலத்தில் ஒரு தடவை சொன்னார், சென்னையில் ஒரு தடவை சொன்னார். இப்போ தீர்மானம் போடணும். நாங்கள் தீர்மானம் போடாது ஒரு கட்சியோட உரிமைங்க. நாங்கள் என்ன பேசுகிறாங்கன்றதான் முக்கியம். தெளிவாக எடப்பாடியார் 2 முறை பொதுக்குழுவில் சொன்னார், பிஜேபியுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, காங்கிரஸோடும் இல்லை, தேசிய கட்சிகளோட எங்களுக்கு உறவு இல்லைன்றார். இதுக்கு மேலே திமுக என்ன வேணும்? தினம் காலையில் எந்திரிச்சு கற்பூரத்தை சத்தியம் பண்ணி சொல்லணுமா? அப்பயும் நம்புவானுங்களா? தீர்மானம் போட்டால் மட்டும் நம்பிடுவாங்களா? என்ன சிக்கல்னா திரவியம்? திமுகவோட பிரச்சனை இப்போ என்னென்னா, அதிமுக பாஜக கூட்டணி இருந்த வரையில் திமுகவோட வாக்கு வங்கி கணிசமான அளவு இருந்தது. திமுக மீது வெறுப்பு உள்ளவர்கள், விரக்தி உள்ளவர்கள், ஆன்டி இன்கம்பன்சி கவர்மெண்ட் மேலே நிறையா இருக்குது. ஆனால் அவங்க வேறு வழி இல்லாமல் திமுக தான் போட்டாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் பிஜேபி ஃபேக்டர், ஏடிஎம்கேவோட பிஜேபி இருக்குது. இன்றைக்கி பாஜக உறவை அதிமுக அறுத்து கொண்டு வந்து விட்டதால் திமுக அரசை பிடிக்காதவர்கள், பாரம்பரியமாகவே திமுக வாக்களித்தவர்கள் முக்கியமானவராக கருதப்படுகிற சிறுபான்மையின மக்கள் தான் இன்றைக்கி அதிமுக பக்கம் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜக உறவை அறுத்து எறிந்தது, அதிமுக என்டிஏவை விட்டு வெளியேறியது திமுகவுக்கு கலக்கத்தை, அச்சத்தை கொடுத்திருக்கிறது. ஏனெனில் பாரம்பரியமாக திமுகவுக்கு இருந்த வாக்கு வங்கியில் % அது 2% இருக்கலாம், 3% இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். ஈவன் 1%னா கூட அதில் தான் கவர்மெண்ட் தோக்கும் ஜெயிக்கும். 1.5% தான் மக்கள் நல கூட்டணியால் ஜெயலலிதா ஜெயித்தாங்க 2016, மறந்துடாதீங்க. ஆகவே திமுகவை பிடிக்காத ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் இதுவரை திமுகக்கே உழுந்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா பிஜேபி ஏடிஎம் கூட இருக்கிறதால. இன்றைக்கி பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே விலகி இருப்பதால் திமுக வாக்கு வங்கியில் % ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிமுக பக்கம் நகர்வது உறுதியாக தெரிகிறது. அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் பாஜகவுக்கு எதிரான எந்த தீர்மானமும் இல்லை, வலுவான கண்டனமோ இதோ அவசியம் சார். அவசியம் இப்போ தேர்தல் வருது, 2024 தேர்தல் வரப்போகுது. பாஜக மீது நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னீங்க, இந்த அளவுக்கு 150 எம்பிக்களை இது பண்ணுறாங்க, பாஜக அராஜகம் பண்ணுறது, வெறுப்பு அரசியல் பண்ணுறாங்க. பாஜகலேருந்து நீங்கள் விலகி வர்றீங்க. ஒரு வெள்ள நிவாரண நிதியில் பிரச்சனை இருக்குது, கொடுக்கல வைக்கல போலன்னு நிர்மலா சீதாராமன் சில கருத்துக்கள் இங்கே வந்து முன்வைக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் அந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு கண்டன தீர்மானம் இருக்கணும். இப்போ திமுகவுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைய இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிரான தீர்மானம். ஸோ பாஜகவிலேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த பிறகும் கூட ஒரு வலிமையான சொற்களை போட்டு ஒரு கண்டன தீர்மானத்தில் கூட நிறைவேற்றக்கூட முடியலைன்னா அப்போ அவங்க கூட்டணியிலேருந்து பேரளவில் இருக்காங்கிறது தான் ஒரு பார்வை. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், இந்த தீர்மானம் போடாதது கவனிக்க வேண்டிய விஷயம், நான் மறுக்கலை. ஆனால் நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, சில நேரங்களில் சில கட்சிகளுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும். அடிப்படையில் பிஜேபியோட 24 தேர்தலில் அவங்க கூட்டணி போவாங்களா இல்லையா? இப்போ கூட்டணின்றதே எல்லாரும் வந்து தொகுதி பங்கீடுன்னு பேசிக்கிறான். கொள்கை அளவில் எங்களுக்கு கூட்டணி கிடையாது, தொகுதி பங்கீடு தான். கண்டிப்பாக அது கூட 24 இல்லைன்றதை எடப்பாடி உறுதிப்படுத்தி விட்டார். அவர் சொன்னோடனே அந்த கரவொலி எப்படி எழுந்ததுன்றது தெரியும். நாளைக்கு திரும்ப 24 போய் சேர்ந்தாங்கன்னா மக்கள் மன்றத்தில் தோலுரிந்து போவார்கள், வாஷ் அவுட் ஆகிடும்ன்றது நல்லாவே தெரியும். தீர்மானம் போடாதது கவனிக்கத்தக்க விஷயந்தான். ஆனால் அதை மட்டுமே வச்சு பிஜேபி அதிமுக ஒரு 24 இருக்கும்னு கனவு கூட காணாதீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. 24 கிடையாது. 26 என்ன வேணால் நடக்கலாம். அன்னைக்கு பிஜேபியை பற்றி எடப்பாடி தான் ஸ்பீச்சில் எதுவும் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா உங்கள் சந்தேகம் நியாயமானது. ஸ்பீச்சில் அவர் தெளிவுபடுத்திட்டார். தீர்மானத்தில் ஏன் போடலைன்றது அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அது என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், அது முக்கியமான நிகழ்வு தான், நான் மறுக்கலை நீங்கள் சொல்கிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், அது உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள், இந்த கருத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இது ஒன்றை மட்டும் வச்சு அவங்க பிஜேபியோட போயிடுவாங்கன்னு சொல்லாதீங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. கடந்த 2 மாதமாக
10 தடவைக்கு மேலே பிஜேபியோட உறவு இல்லைன்னு திரும்ப திரும்ப அவர் எடப்பாடியே சொல்லிட்டாரு, பொதுக்குழுலையும் பேசிட்டார். 24ல் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் சத்தியமாக இருக்காது. 26ல் எப்படி வேணா ஆகலாம். இதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். பொதுக்குழுவில் ஏன் தீர்மானம் போடலை இல்லைன்றதை பற்றி நீங்கள் விவாதம் நடத்துங்க. ஆனால் பொதுக்குழுவில் தீர்மானம் போடாததை ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு பாஜக அதிமுக கூட்டணி 24 வந்து விடும் என்று தயவுசெய்து கனவு கூட காணாதீர்கள். நிச்சயமாக 24 மக்களவைத் தேர்தல்களில் அதிமுக பாஜக கூட்டணி வரவே வராது. அதற்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது. ஸோ பிரச்சாரத்தில் பிஜேபி கண்டிப்பாக அது தேர்தல் நெருங்கும் போது இந்த தாக்குதல் அதிகமாகுங்க. நிச்சயமாக தேர்தல் நெருங்க அதிகமாகும். இப்பயே அவங்க அட்டாக் பண்ணணும் அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் இருக்க நிர்பந்தம் தான் அவங்களுக்கும் இருக்குது. நீங்கள் சொல்கிறது நல்ல கேள்வி. எலெக்ஷன் டைமில் கேம்பெயினில் கண்டிப்பாக பிஜேபி எதிர்த்து அதிமுக பேசும், விமர்சனங்களை முன்வைக்கும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அப்போ தான் ஓட்டு வரும், இல்லாட்டி ஓட்டு வராது. திமுகவோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பாஜக யாருங்க தொடர்ந்து அதிமுகவை விட்டு அன்னைக்கு அவங்களோட செயற்குழுவில் தீர்மானம் போட்டு ஆதரவு இல்லை, என்டிஏவை விட்டு வெளியேறுகிறோம்னு சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து இந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பேசின வரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் அவனோட தான் இருக்க, நீ அடிமை, நீங்கள் நாடகம் ஆடுறீங்க, இப்படிலாம் திமுக தொடர்ந்து பாஜகவோட அதிமுக உறவை பற்றி பேசுவது என்பது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாஜகவை உதறிவிட்டு அதிமுக மக்களவைத் தேர்தலில் நிற்கக்கூடிய இந்த முடிவு திமுக வாக்கு வங்கியில் குறிப்பிடத்தக்க ஒரு சரிவை ஏற்படுத்தும். அது நன்கு தெரிந்த காரணத்தால் தான் திமுக திரும்ப திரும்ப அதிமுக பாஜக உறவு முறிவு என்பது ஒரு நாடகம் என்று சொல்லுது. அப்படி பார்த்தா பிஜேபி வந்து இப்போ தீண்டத்தகாத கட்சினா, நீங்கள் 4 வருஷம் பவரில் இருந்தீங்களே, அந்த பாவத்தை எங்கே போய் எப்போ கழுவ போகிறீங்க? குஜராத் இன படுகொலையின் போது நாடாளுமன்றத்தில் மோடிக்கும் குஜராத் முதலமைச்சர் மோடிக்கும் வாஜ்பாய் அரசுக்கும் முட்டு கொடுத்து பேசியவர்கள் அன்றைய வாஜ்பாய் அரசில் அங்கம் வகித்த முரசொலி மாறனும், டிஆர் பாலும், ஆர் ராசாவும். 2002 மே மாதம் வாஜ்பாய் அரசுக்கான கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம், குஜராத் இன கலவரங்களை தடுக்க தவறிவிட்டார்கள் என்று கொண்டு வரப்பட்ட வாக்கெடுப்புடன் கூடிய தீர்மானத்தில் வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு தெரிவித்து முட்டு கொடுத்து பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி நியாயப்படுத்தி மோடியையும் வாஜ்பாயும் பேசியவர்கள் திமுகவும் அதிமுகவினரும், குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள். இன்றைக்கி அதை பேச முடியுமா? பேச முடியாது. 20 வருஷம் ஓடி போச்சு. அதுவே பாஜகவுடனான உறவு தான் உங்களுடைய ஒற்றை அளவுகோல் என்றால் அதில் திமுகவே தப்ப முடியாது. சரி, அன்னைக்கு விட்டுட்டீங்க. இன்றைக்கின்னா இன்றைய கதையில் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க, நாங்கள் அவங்களோட இல்லைன்ட்டாங்க, தீர்மானம் போட. நான் கேட்குறேன், உங்களை ஒன்று கேட்குறேன், பொதுக்குழுவில் அவங்க தீர்மானம் போட்டிருந்தாலும் திமுக வந்து தன் நிலைப்பாட்டை மாற்றிருக்குமா? சத்தியமாக மாற்றிருக்காரு. அப்பயும் இது நாடகம் தான் சொல்லும். அது மாற்றினா பார்த்தா அது எல்லாருக்கும் எழுதி கொடுன்னு கேட்பாங்க. ஏன் இவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? பாஜக திமுக உறவு, அதிமுக உறவு அருந்தது குறித்து என்ன சொன்னாலும் நம்ப மறுக்கிற திமுக திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை கிளப்பி கொண்டிருப்பது ஏன்? பாஜகவுடன் உறவில் இருப்பது அடிமைத்தனத்திற்கான அளவுகோல் என்றால் 99 செப்டம்பரிலிருந்து 2003 டிசம்பர் வரையில் 4 ஆண்டுகள் பதவியில் இருந்தவர்களுக்கு என்ன பெயர்? அது வாஜ்பாய் பிஜேபி, இது மோடி. இப்படி சால்ஜாப் நம்ம சொல்லிக்கலாம். ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு பாஜகவுடன் உறவு இல்லை என்று கடந்த 3 மாதங்களாக வாய்ப்பு கிடைக்கும் இடத்திலெல்லாம் அதிமுகவோட அமைப்புகளும் பொதுக்குழு, அதாவது வந்து உயர்மட்ட குழுவும் சொல்லுது, தலைவர்களும் சொல்கிறாங்க, பொதுக்குழுவில் தீர்மானம் போடல. ஃபைன், சில நெருக்கடிகள் சில கட்சிகளுக்கு இருக்கலாங்க, எல்லாரும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதான் தெளிவுபடுத்திட்டார்ல, கண்டிப்பாக தேர்தலில் வந்து உறவு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன? நான் சொல்கிறது, நீங்கள் பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டுருந்தாலும் இவங்க நம்பியிருக்க போகிறாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், மாநில அரசின் மீது விரக்தியும் கோபமும் வந்தாலும், பிஜேபி ஃபேக்டரால் தான் டிஎம்கேக்கு தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க முடிந்தது. இன்றைக்கி அந்த நிர்பந்தம் அதிமுகவை விட்டு விலகி விட்டது. அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுறாங்க. எஸ்டிபிஐலாம் போய் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த கோபத்தில் தான் இவர்கள் இப்படி எல்லாம் பேசுகிறார்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.